சித்து பகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடம்பா கிரேவி வந்து எப்படி பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பண்ணுறது வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம ஈஸியாக வந்து எப்படி பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன். நான் இதை வந்து கடையிலேயே கட் பண்ணி ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். கட் பண்ணதை நல்லா க்ளீன், அது வந்து மையெல்லாம் வந்து அதில் பற்றாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கூட அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 பீஸ் எல்லாத்தையும் போட்டு இஞ்சி மட்டும் 2 பீஸ் போட்டால் போதும். வெங்காயம், பெருஞ்சீரகம் வந்து 10 பல்லு எடுப்படணும். அது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். புதினா கொஞ்சம், அது கூட பொரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பொரியல் பொடி வந்து ஒரு டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை வந்து பாலாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து என்னென்னா ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்தோம்னா போதும், அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன தேங்காயாக இருந்தால் அதில் 1/4 மூடி கூட எடுத்துக்கோங்க. இப்போ அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிப்போம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து கொஞ்சம் வாயுன்னு வேறு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம நிறையா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் பூண்டு செய்கிறது வந்து நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். செக்கு நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். செய்கிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சட்டி வந்து நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இந்த கடம்பாவையும் போட்டு கடம்பா வந்து நல்லா வதக்குறேன். இப்போ என்னென்ன போட்டிருக்கோம்னா, சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பெருஞ்சீரகம்லாம் போட்டு வச்சுருக்க பேஸ்ட்டு, அது கூட கடம்பா வச்சுருந்த கடம்பா போட்டு நல்லா வதக்குறோம். கடம்பா வந்து நம்ம கிரேவியாக பண்ணுறதுனால லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். குழம்புனா தான் நம்ம தண்ணி நிறையா ஊற்றணும். இது கிரேவியாக தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தண்ணி வந்து நம்ம லைட்டாக விட்டோம்னா போதும். நான் தண்ணியே விடவே இல்லை, பாருங்கள். நான் தண்ணி விடாமல் அதில் வந்து தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி வந்துருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றணும்னா போதும். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அதிகமாக தண்ணி ஊற்றினா அது குழம்புனா நீங்கள் பரவாயில்ல, கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். நான் பார்த்துக்கிறேங்க, ஒரு சின்ன டம்ளர் அளவு தான் தண்ணி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா வேணால் நீங்கள் வந்து கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா, வேக வைக்கும் போதே கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வேக வைக்க போகிறேன். அப்போ தான் உப்பு அதோட சேரும். நமக்கு கொஞ்சமாக தான் கல் உப்பு பார்த்துக்கிறங்க. 1/2 கிலோ கொஞ்சமாக போட்டுருக்கோம். பத்தலைன்னா நம்ம வந்து அப்புறம் சேர்த்துக்கலாம். போட்டு குக்கரை வந்து மூடிடலாம். மூடிட்டு நமக்கு வந்து ஒரு 8 விசில் வரணும். 8 விசில் வந்தால் தான் நல்லா சாஃப்டாக நல்ல ருசியாக இருக்கும். இந்த பொரியல் பொடி வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னா, பொரியல் பொடிக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன். பொரியல் பொடிக்கான லிங்க் என்னென்னு நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது நல்லா உங்களுக்கு வந்து சிக்கன் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிராய்லர் சிக்கன் சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக அழகாக வந்திருக்கும். இப்படி வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு 7 விசில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். 7 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி மற்றது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் விசில் வந்து நம்ம அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வந்து விசில் வந்து அடங்கினதுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து எப்படி வந்து நம்ம கிரேவி வந்து டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். முன்னாடி எனக்கும் இது அந்த அளவுக்கு நல்லா தெரியாது. இந்த ஒரு தடவை எங்கள் அண்ணி தான் சொன்னாப்புல நல்லா இப்படி சமைச்சா டேஸ்ட்டாக இருக்குன்னு. அதே மாதிரி செஞ்சு பார்த்து நல்லா ருசியாக இருந்தது. அதுதான் உங்களுக்கும் அதே மாதிரியே போட்டு விடலான்றதுக்காக இதை போட்டு விட்டுருக்கேன். இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அது தெரியாமல் தான் நிறையா பேர் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. இப்படி ஈஸியாக பண்ணிங்கன்னா இதே மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இது நீ ஒரு விசில் வந்தோன்னே அடுப்பை அமைச்சு
எல்லாம் அடங்கிடும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ விசில் நல்லா அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையும் வச்சு தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ எப்படி பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதை வாங்கி வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெயை ஊற்றி தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு லைட்டாக நான் வந்து பெருஞ்சீரகமும் கருவேப்பிலையும் எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா 2 தக்காளி முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம். இந்த 2 தக்காளியவும் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அந்த தக்காளியை ஊற்றிக்கலாம். இந்த தக்காளியில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம் அந்த பொரியல் பொடியையும் கரம் மசாலா தூளையும் அதில் போட்டுக்கலாம். சிக்கன் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணால் போதும். அதே மாதிரியே தான் டேஸ்ட்டு பார்த்தோம்னா அப்படியே நம்மளுக்கு வந்து சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நான் 1 டம்ளர் தண்ணி வச்சுமே எனக்கு வந்து இவ்வளோ இது மிச்சம் வந்துருக்கு. அதனால் தண்ணி வந்து நம்ம கம்மியாக வச்சாவே போதும், நிறையா வைக்கணுன்ற தேவையில்லை. நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கடப்பாயை அதில் போடலாம். நல்லா முன்னாடியே வெந்து வந்தது தான், அதனால் வேகிறதுக்குலாம் ஒன்றும் டைம் எடுக்காது. தண்ணி வந்து வத்துற வரைக்கும் மட்டும் ஒரு 3-4 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரை வெயிட் பண்ணலாம். தண்ணி வத்தி இறக்க போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை வந்து போட்டால் போதும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க. ப்ளஸ் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அதனால் வந்து பெல் ஐக்கான் பட்டனே மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பொரியல் பொடிக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு இதிலே கொடுத்து வச்சுருக்கேன், டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பொரியல் பொடி நம்ம எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைக்கு, கிரேவிக்கு, குழம்புக்குமே நம்ம வெறும் தனி மிளகாத்தூளாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைங்க உங்கள்கிட்ட வாரம் டெய்லி இதை வந்து செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ருசியான ஒரு ரெசிபி இது. இப்போ நல்லா தண்ணி வத்திடுச்சு, கிரேவி பார்த்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அப்படியே அதில் போடலாம். தேங்காய் எப்போவுமே லாஸ்ட்டில் போடுறது தான் நல்லது. முன்னாடி போட்டோன்னா அதோட கெட்ட கொழுப்பாகும்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசியாக போட்டு எடுக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கானே. நம்ம ஆல்ரெடி போட்டோம், ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் அப்படியே இருக்கட்டும், இல்லை பத்தலை அப்படின்ற பட்சத்தில் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே என்னென்னா நம்ம லைட்டாக மஞ்சள் தூளும் மிளகுத்தூள் இருந்தால் மிளகுத்தூளும் லைட்டாக போட்டுக்கலாம். பொரியல் பொடியிலே எல்லாமே போட்டிருக்கேன். பட் இது லாஸ்ட்டாக போட்டு இறக்கும் போது இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக வாசமாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இதை வந்து நான் போடுறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இருக்குது, அதை லைட்டாக அதில் அப்படியே போட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் போட்டு எடுத்தால் போதும்.
நல்லா வந்துச்சுப்பாங்க. டேஸ்ட் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ருசியாக டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அது கூட லைட்டாக கொத்தமல்லி தலையை மட்டும் லைட்டாக போட்டு அதை பார்க்குறதுக்கு ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காக போட்டிருக்கேன். இப்படி சாப்பிடும்போது ரொம்ப காரமும் இருக்காது, ரொம்ப உரப்பும் இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க. வச்சு கொடுத்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ஸில் எனக்கு வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.